இந்த ப்ரௌனி பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டுக்காக தாங்க பண்ணிகிட்ருக்கேன். என்னது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை, கஸ்டமரோட பாய் ஃப்ரெண்டுக்கு தாங்க இந்த ப்ரௌனி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குறவங்க தான். இவங்க வந்து முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது, ஸோ சர்ப்ரைஸாக வந்து நான் கேக் ரெடி பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கு என்ன சிறப்பாக பண்ணிடலாமே அப்படின்ட்டு தான் நானும் இந்த ப்ரௌனி அழகாக செஞ்சுட்ருக்கேன். என்ன தான் இந்த கஸ்டமர் வந்து முன்னாடியே ஆர்டர் கொடுத்தாலும் கடைசி நேரத்தில் வந்து அந்த ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமருக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் வந்து கொஞ்சம் சண்டை அப்படின்றதால கேக்லாம் அவங்க கட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. ஐயோ, கேக்கை வந்து கொடுத்து சமாதானப்படுத்துறீங்க, எல்லாம் வந்து சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தான் நானும் சொன்னேன். சரி ஓகே, நான் நைட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன்ட்டு அப்புறம் கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஓகேன்ட்டு சூப்பராக வந்து நானும் அழகாக வந்து அதில் ஹாப்பி பர்த்டே பாப்பா அப்படின்னு போட்டு சொன்னாங்க. அதையும் போட்டுட்டு ஒரு கப்புளோட இமேஜும் நான் வந்து சென்டரில் வச்சுட்டு அங்கங்கே குட்டி குட்டியாக ரெட் ஹார்ட்லாம் சாக்லேட்டில் பண்ணி வச்சுட்டேன். மேலே இந்த கோல்டன் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் தூவிட்டு இந்த கேக்கோட ஃபைனல் லுக் பார்க்கல வேறு லெவல் இருந்துச்சுங்க. கஸ்டமருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குனாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு போங்க. பாய்.